ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அகிலாவை எப்படியாவது மனோவோட மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும்போது அப்பா தாவலரும் சேர்ந்து அப்படியே நம்ம அகிலாவை மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஏன் நீ என்ன மேரேஜை தடுத்து நிறுத்த மாதிரி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டு நம்ம அகிலாவை சரியாக வெளுத்தெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அகிலா ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையும் அப்பாத்தா கிட்ட சொல்லும்போது இனி அப்பாத்தாவோட முடிவு என்னவா இருக்க போகுது, ஜீவா இந்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறாங்க? வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அகிலாவும் ஒரு வழியாட்டு அந்த மண்டபத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்படியே மனோவை பார்த்த உடனே இந்த மண்டபத்தில் தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்க இருந்ததா, இது தெரியாமல் எல்லா இடத்துலையுமே நான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலாவும் யோசிக்கிறாங்க. இந்த மேரேஜ் மட்டும் தடுத்து நிறுத்தணும், எப்படியாவது மனோவுக்கு இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அகிலாவும் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல போகும்போது நம்ம ஜீவா மேலேருந்து கவனிச்சிட்றாங்க. இவங்க என்ன இந்த மேரேஜை தடுத்து நிறுத்துருவாங்க போல், மனோவுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இந்த திருமணம் நடக்கணுமேனு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஃபாஸ்ட்டாக அந்த படியில் இறங்கி வரதுக்குள்ள அன்னபூர்ணி அப்பாத்தாவும் அப்படியே பாண்டியோட ஒய்ஃபும் சேர்ந்து அகிலாவை அப்படியே வாயை மூடி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. அகிலாவும் என்ன இது, எதுக்கு நீங்கள் இப்போ என்ன இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம அப்பத்தாவும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஏதோ நீ போகிறத பார்த்தா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவ போல அப்படின்னு சொல்லும்போது அங்கே அகிலாவும் ஆமாம் நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தாவும் என்ன பேசுகிற நீ, இதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலைகளை செய்து வச்சிருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் இப்படி நீ தடுத்து நிறுத்துற அப்படி கேட்கும்போது அகிலாவும் நான் கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்தி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தாவுக்கும் குழம்பி போய் நிற்கிறாங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ பிடிவாதமாக இருக்க, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே இருக்க மனோவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அப்படி என்னதான் சம்மந்தம் இருக்குடி, அங்கே இருக்க மனோ வந்து எனக்கு தாலி கட்டின ஹஸ்பண்டுன்னு சொல்கிற உடனே அப்பத்தாவும் அவங்களோட பேத்தியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற நீ, எதுக்கு தேவையில்லாமல் அவன் மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுற, எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பற்றி, தேவையில்லாமல் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம பாண்டியோட ஒய்ஃபும் அப்பத்தா கிட்ட வந்து என்ன இங்கே நடக்குது, இவன் மட்டும் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தினா நமக்கு அந்த பணம் கையில் கிடைக்காது, என்னோட ஹஸ்பண்டை நல்லபடியாக அந்த இடத்துல வந்து காப்பாற்ற வர செய்யணுமே, இப்படி என்ன செய்யுது அப்படி சொல்லும்போது அப்பத்தாவா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் தான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தேன்ல, கண்டிப்பாக பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, அதெல்லாம் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அதான் இவ வந்து வெளியில் வந்தால் தானே இந்த மேரேஜை தடுத்து நிறுத்துவா, ஏய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்கேயாவது கொண்டு போய் உளறி கூட்டிகிட்டு இருக்காத, எனக்கு மனோவை பற்றி நல்லாவே தெரியும், அவன் இப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது, பேசாமல் இங்கே இருன்னு சொல்லும்போது அகிலாவும் அதை கேட்குற மாதிரி இல்லை கண்டிப்பாக இந்த மேரேஜை நான் தடுத்து நிறுத்திவே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவை எதிர்த்து போகும்போது அப்பத்தாவும் அவங்கள சேர்ந்து நம்ம அகிலாவை அப்படியே பிடிச்சு தள்ளி விடுறாங்கன்னே சொல்லலாம். நீ வெளியில் போனாதானடி இந்த காரியம்லாம் நடக்கும், பேசாமல் இந்த ரூமுக்குள்ளே இருந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு அகிலாவை அந்த ரூமுக்குள்ளே பூட்டிட்டாங்க. அப்பத்தாவுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், இந்த விஷயம் இங்கே உள்ளவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல அப்பத்தா பயங்கரமாக உறுதியாக இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம பாண்டியோட ஒய்ஃபும் பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் தான் சொல்லியாச்சுல இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கும், அந்த படத்தை வச்சு பாண்டியை காப்பாத்திடலான்னு சொல்லியாச்சுலன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜீவாவும் கீழே வந்து பார்க்கும்போது அகிலாவை காணலை. உடனே அதிர்ச்சியாகி என்ன அகிலாவை நம்ம இங்கே தானே பார்த்தோம், எங்கே தெரியும் இல்லையே, எங்கே போயிருப்பாங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே இல்லை. இவங்க எங்கே போயிருப்பாங்க, இவங்க மட்டும் எங்கேயாவது இருந்து நம்ம மனோட மேரேஜை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாங்களே, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஜீவாவும் எல்லா இடத்துலையும் தேட பார்க்குறாங்க. அதே சமயத்தில் மீனாட்சியோட கண்ணிலே பட்டுடக்கூடாது, மீனாட்சி மட்டும் நம்மளை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் யாருக்குமே தெரியாமல் அப்படியே அகிலாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படியோ கடைசி கட்டத்தில் நம்ம மனோ தேன்மொழியோட கழுத்தில் தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.